அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையுமே 14 1 மார்க் இருக்குது. அந்த 14ல் 1, 2, 3 இந்த 3 கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸ். இந்த வீடியோவில் சினானிம்ஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 1, 2, 3 இது வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும். 7 ப்ரோஸில் இருக்கிற சினானிம்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற 100 சினானிம்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக 3க்கு 3 மார்க் எடுக்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், லெஜ்ஜுக்கு என்ன ஆன்சர்னா நேரோ செல்ஃப். செல்ஃபுக்கு பொறுத்தவரையுமே SHELF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரோ செல்ஃப். ஸ்வூப்ட் அப்படின்றதுக்கு ஆன்சர் மூவ் வெரி குயிக்லி. சரிங்களா? லெஜ்னா நேரோ செல்ஃப், ஸ்வூப்ட் மூவ் வெரி குயிக்லி. வெட்னா ஷார்பன். ஹெர்ரிங்ன்றது a kind of silver fish. பிளைன்டிவ்லிக்கும் கிரஃப்லிக்கும் ஒரே ஆன்சர் தான், ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளைன்டிவ்லி, சேட்லி. அடுத்த கொஷன், ப்ரீனிங்னா க்ளீனிங். கேக்கல்னா ஒரு நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கொடுக்குறோம் இல்லைங்களா? ஷார்ப்பாக கொடுக்குற நாய்ஸுக்கு பேர் தான் கேக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஷார்ப் நாய்ஸ். மொத்தம் 3 கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படின்ற ஒரு பதில் எழுதுவோம் நம்ம. கேக்கல்னா ஷார்ப் நாய்ஸ், ஷ்ரில்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம படிப்போம், அது ஹை பிச்சடு நாய்ஸ். அடுத்தது க்ரீக்கிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம், அதுக்கு ஸ்க்ரீக்கிங் சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ்ன்ற மாதிரி தான் வரும். கேக்கல்னா ஷார்ப் நாய்ஸ், ஷ்ரில்லிக்கு ஹை பிச்சடு சவுண்ட், அடுத்து க்ரீக்கிங்க்கு ஸ்க்வீக்கிங் சவுண்ட். இதை 3யுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது நாட்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பைட் பண்ணுறது இல்லைனா சீவ் பண்ணுறது, சரிங்களா? ச்விங்கம் அப்படின்ற மாதிரிங்களா, சீவ் பண்ணுறது இல்லைனா பைட் பண்ணுறது. அடுத்து ட்ராட்னா ரன் பண்ணுறது, இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்ததுனால ரேன். பெக்கானிங்னா ஒரு மாதிரி சைகை பண்ணுறது, சிக்னல் பண்ணுறது, சரிங்களா? ஜெஸ்டரிங் ஆர் சிக்னலிங். அடுத்து ப்ரிசிபிஸ். ஆக்சுவலாக ப்ரிசிபைஸ் அப்படின்னு நம்ம படிப்போம், இது ப்ரிசிபிஸ் அப்படின்றது அதுக்கான கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஸ்டீப் ராக். அடுத்தது மேக்ரல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா a kind of sea fish. அடுத்து ஷ்ரில்லி. இப்போ தான் நம்ம சொன்னோம், கேக்கல்னால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் நாய்ஸு, ஷ்ரில்லினா ஹை பிச்சடு சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை பிச் சவுண்ட். அடுத்த கொஷின், டிவோர்னா ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றது, ஆர்வத்துக்கு ஈகர்லி. ஸோ ஈட் ஈகர்லி. பீனீத்துக்கு பிலோ. மான்ஸ்ட்ரஸ்னால் மிகப்பெரிய, வெரி லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். இங்கே வெரி லார்ஜ் இல்லாதனால நம்ம என்ன போட்டுட்டோம், இனார்மஸ் அப்படின்னு போட்டுட்டோம். அடுத்து ப்ளஞ்ச் பண்ணுறது, ப்ளஞ்சுனா டைவ் அடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ப்ளஞ்சுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டைவ். அடுத்து அட்டர்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஸ்டு. அடுத்து பிரிங்க்னா ஒரு இடத்துடைய எட்ஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிரிங்க் எட்ஜ். டெஸ்ப்ரைட்னா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது, ஹோப்லெஸ். இது ஆப்போசிட்டில் ஒரு சில டைம் கேட்பாங்க, ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா ஹோப்ஃபுல் அப்படின்றது எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ டெஸ்ப்ரைட்னா மீனிங் ஹோப்லெஸ், ஆப்போசிட் வரும்போது ஹோப்ஃபுல். அலப்ளூனா ஒரு லவுட் நாய்ஸ், சரிங்களா? இதுவும் நாய்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். ஸோ அலப்ளூனா என்னதுன்னா லவுட் நாய்ஸ். கீழே இருக்கிற அந்த 4மே பாருங்கள், கிட்டத்தட்ட 3 ஆன்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சோஸ், குவாரல், லவுட் நாய்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் அதில் சத்தம் போடுறது தான் என்னதுன்னா லவுட் நாய்ஸ், அந்த அலப்ளூன்றதுக்கான ஆன்சர். அடுத்து பேட்ரோல்மேன் போலீஸ் ஆஃபீஸர். அடுத்தது ஆட்டிக்ன்றதுக்கு லாஃப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்லாம்ன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷட் லவுட்லி. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்ம படிப்போம். வாட் woke up ஆத்தர்ஸ் மதர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாட் woke up நரேட்டர்ஸ் மதர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா the slamming of the doors அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ டோர்ஸை ரொம்ப சத்தமாக சாத்தினதுனால தான் அவங்க அம்மா எழுந்திரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஸ்லாம்டுக்கான ஆன்சர் ஷட் லவுட்லி. அடுத்து கிரஃப்லி. ஆல்ரெடி ஐ டோல்டு யூ, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளைன்டிவ்லிக்குனாலும் கிரஃப்லிக்குனாலும் சேட்லின்ட்டு தான் மீனிங். ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா ஹாப்பிலி இல்லைனா ஜாய்ஃபுல்லின்ட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா? கிரஃப்லி, பிளைன்டிவ்லி ரெண்டுக்குமே சேட்லி.
அடுத்தது இன்ட்யூட்டிவ்லி. இன்ட்யூட்டிவ்லினா இன்ஸ்டிங்டிவ்லி. அடுத்தது வேம்ட். வேம்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்ட்ரக். வேம்டுக்கு ஸ்ட்ரக். அடுத்து ரெண்டிங் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டேரிங். அதாவது கிழிக்கிறது அப்படின்றோம் இல்லைங்களா, டேரிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டிங், டேரிங். நெக்ஸ்ட் கொஷின், யாங்க்ட். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ புல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா புஷ்டு அப்படின்னு எழுதிக்கலாம். யாங்க்டு, புல்டு. அடுத்து ஜைதோன்றது கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜைதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கினிபிக். அது கினியா பிக் அப்படின்னுவாங்க, பட் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் கினிபிக் அப்படின்றது தான். கினிபிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதர்ன் அமெரிக்கனில் இருக்கிற ஒரு ராடன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கினிபிக் அப்படின்னுவோம். ஸோ சவுத் அமெரிக்கன் ராடன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ்டரிக்கலி அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமோஷ்னல் ஆகிறது ஐஸ்டரிக்கலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது க்ரீக்கிங் நான் ஆல்ரெடி டோல்டியும். கேக்கல்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போதே சொல்லியிருக்கோம். ஸோ க்ரீக்கிங்க்கு ஸ்குவீக்கிங் சவுண்டு. இன்டிக்னண்ட்டுக்கு ஆங்க்ரியாக இருக்கிறது மீனிங். ஆங்க்ரி. நெக்ஸ்ட் கொஷன், ஹோல்ஸ்டர்ன்றதுக்கு ஹோல்டருக்கு என்னது ஹோல்டர் அப்படின்றது தான் பதில். அடுத்தது ராஃப்டர்ஸ். இதுக்கு வந்து பீம்ஸ், நம்ம பில்லர்லாம் போடுறோம் இல்லைங்களா, பீம்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஃப்டர்ஸ், பீம்ஸ். அடுத்தது ரெலக்டன்ட். இதுக்கு ஆன்சர் அன்வில்லிங். அடுத்து ஹோஸ் அப்படின்றதுக்கு ரஃப்பாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஹோஸ்க்கு ரஃப். அடுத்தது இன்ஸ்டன்ட்லி உடனடியாக அப்படின்றோம் இல்லைங்களா, அதுதான் என்னதுன்னா இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்பாண்டன்ட்க்கு ஆன்சர் டெஸ்பாரிங். சர்க்கம் நேவிகேட்டட், இது 3rd யூனிட் ஆரம்பிச்சிருது. இதில் இருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் யூனிட், 20 அடுத்த 20 ஃப்ரம் செகண்ட் யூனிட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd யூனிட் நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கம் நேவிகேட்டட். இதுக்கு வந்து ட்ராவல் அரவுண்ட். அடுத்து இண்டிஜினஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இது போன வருஷம் முலாண்டு பரிச்ச கொஷின் பேப்பர். டொமஸ்டிக்கலி, இன்னேட்லி, நேச்சுரலி, இது மூணுமே நம்ம பார்ப்போம். ஸோ டொமஸ்டிக்லின்றது எக்ஸாக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ டொமஸ்டிக்கலி ஆர் இன்னேட்லி. கான்சோனன்ஸ்ன்றதுக்கு அக்ரிமெண்ட். ஸ்கிப்பர்டுக்கு ஆன்சர் ஆக்டட் ஆஸ் எ கமாண்டர். ஸ்கிப்பர்டுக்கு. அடுத்தது எக்ஸ்பெடிஷன்றதுக்கு கீழே இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம இருந்தாலும் வயேஜ் அப்படின்றோம் இல்லைங்களா, கடல்வெளி பயணத்தை வயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெப்ளினிஷ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் ரீஃபில். அடுத்து அப்ரிஹென்சிவ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர் இருக்குது, அதனால தான் 2ஆக பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 கேள்வியாகவே நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். அப்ரிஹென்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆன்சர் வந்து ஆங்ஸியஸ். இன்னொரு அப்ரிஹென்சிவ்க்கு என்ன ஆன்சர்னால் ஃபியர்ஃபுல். ஸோ ஒரே கேள்வி 2 பதில் இருக்குது. ஒன்று ஆங்ஸியஸ், இன்னொன்று ஃபியர்ஃபுல். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்ஷனுக்கு ஸ்டெரனியஸ் எஃபர்ட். ஒரு எஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூஸாக போடுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டெரனியஸ் எஃபர்ட். அடுத்தது ஆக்சிலரின்றது ஒரு அடிஷ்னல். நம்ம ஆக்சிலரி வேர்புன்னு பார்ப்போம் இல்லைங்களா, ஸோ அடிஷ்னல் வேர்ப் தான் அது. ஸோ ஆக்சிலரி, அடிஷ்னல். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்டிசிபேட்டட்னாவே ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதுக்கு ஃபோர்சி ஆர் எக்ஸ்பெக்ட் அப்படின்றது ஆன்சர். அடுத்த கொஷின்ஸ், கோல்கப்பாஸ். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா ரொம்ப பிடிச்சி நம்ம படிக்கிறது. எ கைண்ட் ஆஃப் பானிபூரி இன் இந்தியாவுடைய ஒரு பார்ட், இல்லைனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பானிபூரி தான் கோல்கப்பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது மோரல்ன்றதுக்கு கான்ஃபிடென்ஸ். பிளிஸ்ஃபுல்க்கு ஜாய்ஃபுல். அடுத்தது பைஃப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் நம்ம டிவைட் ஆகுது, ரோடு வந்து 2ஆக பிரியிற இடத்த நம்ம பைஃப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவைடட்.
அடுத்து ரிவைவ், ரிவைவ்க்கான ஆன்சர் bring back, ரிவைவ் bring back. நெக்ஸ்ட் சூத்திங், சூத்திங் அப்படின்றதுக்கான ஆன்சர் ப்ளீஸிங், ப்ளீஸிங். அடுத்தது ரிவைவ், திரும்பவும் பாருங்கள் ரிவைவ் அப்படின்ற ஒரு கேள்வியை கொடுத்துருக்கோம். ரிவைவுக்கு இந்த இடத்துல நம்ம என்னென்னா ரிவிட்டலைஸ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிட்டலைஸ். அடுத்தது ஆட்டிக், ஆட்டிக்ன்றது நம்ம ஏற்கனவே லாஃப்ட் அப்படின்னு படிச்சிருக்கோமா, இங்கே வந்து ஸ்பேஸ் இன் தி ரூஃப், ஸ்பேஸ் இன் தி ரூஃப். அடுத்தது அஃப்ளியன்ட், அஃப்ளியன்ட்ன்ற வார்த்தையும் நிறைய டைம் ஸ்னானிம்ஸில் கேட்டுருவோம், இல்லைனா ஆன்டனிம்ஸில் கேட்டுருவோம், அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இது. இதுக்கு ஸ்னானிம்ஸ் வந்து வெல்த்தி, ஆப்போசிட்னு வரும்போது புவர் அப்படின்னு படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ஸ்னானிம்ஸ் வந்து இதுக்கு வெல்த்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஓவர் ராட், சரிங்களா, ஓவர் ராட். இதுக்கு ஐம் சாரி, ஓவர் ராட்னா அப்செட்டாக இருக்கிறது. ஓவர் ராட்னா என்னது, அப்செட்டாக இருக்கிறது, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அப்செட் ஆகிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் ஓவர் ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டைலட்டட், டைலட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா வைட் ஓப்பன், டைலட்டடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைட் ஓப்பன். அசர்டைன், அசர்டைனாவே ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கன்ஃபார்ம்டு. அடுத்தது க்ரம்பிள்டு, க்ரம்பிள்டுனா என்னென்னா ஒரு விஷயம் ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு நம்ம க்ரம்பிள்டு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்கன், க்ரம்பிள்டு, ப்ரோக்கன். அன்பர்டர்ப்டு, அன்பர்டர்ப்டு. இதை பர்டர்ப்டுன்னு தனியாகவும் பிரித்து படிச்சுக்கோங்க, அன்பர்டர்ப்டுன்னு படிச்சுக்கோங்க. பர்டர்ப்டுனா டிஸ்டர்ப்டு, அன்பர்டர்ப்டுனா அன்டிஸ்டர்ப்டு. இது வந்து ஆப்போசிட்லேயும் கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்குது. ஸோ அங்கே வரும்போது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பர்டர்ப்டு, அன்டிஸ்டர்ப்டு. அடுத்தது ஸ்மாக்ஸ், ஸ்மாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆன்சர் புட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி, புட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அடுத்தது கிராபிள், கிராபிள்னால் ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறது, ஃபைட் ஆர் ஸ்ட்ரகிள், கிராபிள், ஃபைட் ஆர் ஸ்ட்ரகிள். அடுத்தது க்ளாய்ஸ்டர், க்ளாய்ஸ்டருக்கான ஆன்சர் என்க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, க்ளாய்ஸ்டர், என்க்ளோஸ்டு. த நெக்ஸ்ட் கொஷின் ரினவுன்டு, ரினவுன். ரினவுன் பர்சனாலிட்டினா ஒரு ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி இல்லையா, பாப்புலரான ஒரு ஆளை தான் நம்ம ரினவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரினவுன்னா ஃபேமஸ் ஆர் பாப்புலர். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. 70th கொஷின். அதாவது ஃபார்வேர்டாக போயிட்டுருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபார்வேர்ட்னா ஹெட், கோ ஹெட் அப்படின்றோம் இல்லைங்களா. அப்படின்னா முன்னோக்கி போயிட்டுருக்கிறது ஃபார்வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூன், பூன்னா பிளஸ்ஸிங்ஸ், பூன்னா பிளஸ்ஸிங்ஸ். அடுத்தது இன்க்ளூஷன், இன்க்ளூஷன், ஆக்ட் ஆஃப் இன்க்ளூடிங், ஆக்ட் ஆஃப் இன்க்ளூடிங். அடுத்தது கேஸ், கேஸ்னால் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டார் பண்ணிகிட்ருக்கோம், முறைச்சி பார்த்துட்ருக்கோம் அப்படின்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறது, சுயமாக எது வேணாலும் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் இண்டிபெண்ட், செல்ஃப் ரிலையண்ட். அடுத்தது எய்டு, எய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் அப்படின்றது பதில், எய்டுன்றது டிவைஸ். அதுக்கு அடுத்த கொஷின் மவுண்டட். ஓகே, மவுண்டடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டட், மவுண்டட், ஃபிட்டட். இதை மோன்டட் அப்படின்னு நம்ம படிப்போம். ஆக்சுவலாக மவுண்டன்றதை விட மோன்டட் அப்படின்னு தான் படிப்போம். ஸோ மோன் பண்ணுறதுனா ஃபிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கீன், கீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்தியாஸ்டிக், என்துசியாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்துசியாஸ்டிக். அடுத்தது சிர்பிங், சிர்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டிங், சிர்பிங், ட்விட்டிங். பஸ்ஸில், பஸ்ஸிலுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது, பஸ்ஸில், எக்ஸைட்மெண்ட். அடுத்தது யூனிசன், யூனிசன். இதுக்கு ஹார்மனி அப்படின்றது பதில், யூனிசன், ஹார்மனி. அடுத்தது ரேப்பிங், ரேப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கிங், ரேப்பிங், ஸ்ட்ரைக்கிங். தென் கிராங்கி, கிராங்கிக்கான ஆன்சர் ஸ்ட்ரேஞ்ச், கிராங்கி, ஸ்ட்ரேஞ்ச். சோக்டு, சோக்டு அப்படின்றதுக்கான ஆன்சர் பிளாக்டு, சோக்டு, பிளாக்டு. அடுத்து காண்ட், பாருங்கள் அந்த வார்த்தை எப்படி படிக்கிறீங்க, காண்ட் அப்படின்னு படிக்கிறீங்க. காண்ட்கான ஆன்சர் லீன், கான் ஃபேஸ், லீன் ஃபேஸ், சரிங்களா. அடுத்தது ஸ்டார்டல்டு, ஸ்டார்டல்டு, சர்ப்ரைஸ்டு, ஸ்டார்டல்டு, சர்ப்ரைஸ்டு. அடுத்து டெலிரிஷ், டெலிரிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக், டெலிரிஷ்க்கு சிக், எஸ்ஐசிக்கு, சிக், உடம்பு சரியில்லாததுன்னு அர்த்தம், சரிங்களா. தென் பேல்லி, பேல்லிக்கான ஆன்சர் பேலாக இருக்கான், இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பேலாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிம்மாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. டிம், பேல்லி, டிம்.
ignorantனா unaware, ignorant, unaware. groan ஒரு விஷயத்தை நினச்சி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, groan பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் டீப் பெயின். groanனா டீப் பெயின். contagious இதுக்கான ஆன்சர் ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது. லாஸ்ட் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீசிங் பண்ணுறது வந்து கான்டேஜியஸா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த அஸ்ன்ற வார்த்தையை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. கான்டேஜியஸ், ஸ்ப்ரெட்டிங் ஆர் இன்ஃபெக்ஷன். அடுத்தது ஃப்ரைல்கான ஆன்சர் வீக். அடுத்தது ப்ளீடட் ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளீடட், ப்ளீடடுக்கு ரிக்வெஸ்டட். தென் டாங்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்செப்ஸ். அடுத்து போல்டடுக்கு ஆன்சர் க்ளோஸ்டு. அடுத்தது ஸ்கஃபில்க்கு ஷார்ட் ஃபைட். 2 பேர் ஸ்கஃபில் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டாங்க, சின்ன சண்டை, ஷார்ட் ஃபைட். அடுத்து ட்விச்சுடுக்கான ஆன்சர் ஜர்க்டு. அடுத்தது டெயின்டிவ்லி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, காஷியஸாக இருக்கிறது டெயின்டிவ்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேர்ஃபுல்லி ஆர் காஷியஸ்லி. தென் எக்ஸாஸ்டட் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப டயர்டாக இருக்கிறது, டயர்டு. அடுத்து காம்பிட்டன்ட்னா ஒரு கேபபிள் பர்சனாலிட்டி கூட தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், காம்பிட்டன்ட் பண்ண முடியும், கேபபிள். ஸ்வாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் மூவிங். கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 சினானிம்ஸ் கொஷின்ஸ் படிச்சிருக்கோம். இந்த 2-3 டைம் இதை திருப்பி பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுனாவே போதும். கண்டிப்பாக 3 out of 3 நம்மளால் வாங்க முடியும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டனிம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டெஃபினெட்லி subscribe our channel and forward it to your friends also. Thank you.